பிள்ளைய கல்யாணம் கட்டினேன் இப்படின்னு சொல்றான் இல்லையா? அது மாதிரி பல காரியங்களை சொல்லி சொல்லி இன்னும் இந்த உலக பிரகாரமான சுபாவத்திலே நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். இரண்டாவது, எபிரேயர் 3:1 பரம அழைப்புக்கு நான் உன்னை அழைக்கிறேன் என்பதாக சொல்லுகிறான். பரம அழைப்பு, உலக அழைப்புக்கு அல்ல. ஆனால் நாங்க சொல்றோம் உலகம் என்னை அழைக்கிறது, பிசாசு என்னை அழைக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிறதான அழைப்பை நான் விட்டு விட்டு வர்றதுக்கு முடியாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கோவிச்சுக்கிடுவாங்க, என்னுடைய குடும்பம் என்னை ஒதுக்கி தள்ளிவிடும், நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு என்னை அழைக்க மாட்டாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் என்பதாக சொன்னால் என்னை ஒதுக்கி தள்ளிவிடுவார்கள் என்பதாக சொல்லி நாங்க அந்த உலக பிரகாரமான அழைப்பிலேயே இருக்கிறோம். பரம அழைப்புக்கு நாங்க எங்களை விட்டு கொடுக்கிறதுக்கு முடியல. நான் ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜரா வேலை செஞ்சேன். ஒரு என்னுடைய சாட்சி இங்க இந்த சபைக்கு தெரியும். ஒரு டூரிஸ்ட் ஹோட்டல்ல மேனேஜரா வேலை செய்தேன். அந்த நேரத்தில் தேவனை அறியாதவனாக இந்த கொழும்பு பட்டணத்திலே பயங்கரமான ஒரு குடிகாரனாக, ஒரு பயங்கரமான ஒரு மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்திலே ஏதோ ஒரு காரியம், அந்த முழு சாட்சியம் எனக்கு சொல்லல, ஏதோ ஒரு நேரத்திலே தேவன் என்னை சந்தித்தார், தேவன் எனக்கு இடைப்பட்டார், என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். எந்த நேரத்திலே ஆண்டவரை இனிமே நான் உம்முடைய பிள்ளை, நான் இந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானாக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு இந்த தொழில் வேண்டாம். என்னுடைய மனைவி ஒரு டீச்சர், அவங்களும் அந்த தொழிலை விட்டாங்க, நான் என்னுடைய தொழிலை விட்டேன், பைபிளை எடுத்தேன். வெளியே வந்ததுல இருந்து எல்லாரும் என்னை ஒதுக்கி தள்ளினார்கள். எல்லாரும். என்னுடைய அண்ணன் ஆர்மியில பெரிய ஆபீசர், என்னுடைய மச்சான் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேலை செஞ்சவங்க, அக்கா தங்கச்சிமார்கள் எல்லாரும், என்னுடைய குடும்பமே என்னை தள்ளி விட்டதையே. நான் இருந்தா தான் பாட்டியா இருக்கும். ஏன்னா நான் ஹோட்டல்ல வேலை செய்யறேன் இல்லையா, போத்தலா கொண்டு வருவேன், போத்தலா வந்து இறங்கும். அவங்களுக்கு நான் இருந்தா பெரிய விருந்து தான். நான் இருந்தா அப்படியே ஆட வைப்பேன் எல்லாத்தையும். இந்த விதமான இதெல்லாம் விட்டுட்டு என்ன விதமாக இவனோடு நாங்க இருந்தோம், என்ன விதமாக இவன் இயேசுவுக்கு பின்னுக்கு போயிட்டான், இவன் இயேசுவுக்கு பின்னுக்கு போறான். ஆனப்படினால தம்பி நீ எனக்கு வேணாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளினாங்க. இன்றைக்கும் அநேகர் என்னை ஒதுக்கி தள்ளப்பட்ட நிலைமையில தான் நான் இருக்கிறேன். கடந்த 48 வருஷமாக கர்த்தரோடு இந்த வேதத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அழைப்பு பரம அழைப்பு, உன்னுடைய அழைப்பு திவ்ய சுபாவத்திற்கான அழைப்பு, உலகத்திற்கு அழைப்பு இல்லை. நீ என்னை கீழ்ப்படுவாயா? ஆண்டவர் கேட்கிறார் இந்த காலை நேரத்தில். மூன்றாவதாக எபிரேயர் 12:10 பரிசுத்தத்துக்கு நான் அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதாக என்னை அழைக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 12:10 அவருடைய பரிசுத்தத்துக்கு நான் பங்கு பெற வேண்டும். நான் என்ன சொல்றேன், இல்ல உலகத்தின் அசுத்தத்திலே நான் இருக்கிறதுக்கு விரும்புகிறேன் என்பதாக சொல்றார். பாருங்க, ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசமான காரியங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாலாவது, நித்திய மகிமைக்காக நான் உன்னை அழைக்கிறேன். நாங்க சொல்றோம் தற்காலிக வாழ்க்கை எனக்கு போதும், இதுல நான் என்ஜாய் பண்றதுக்காக நான் விரும்புகிறேன். நித்திய வாழ்க்கைக்கும் தற்காலிக வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஐந்தாவது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நீ பங்கு கொள்ள வேண்டும் என்கிறதாக நான் அழைக்கிறேன். கொலோசியர் 1:12 நாங்க சொல்றோம் பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறதான ஆத்துமாக்களோடு நான் பங்கு கொள்றதுக்கு ஆசைப்படுறேன் சுவாமி. ஆனப்படினால ஒளியில் இருக்கிற தூதர்களின் பங்கு எனக்கு வேணான்னு சொல்றோம். ஆறாவது, கிறிஸ்துவுக்குள் பங்கு கொள்ள உன்னை அழைக்கிறேன் என்பதாக எபிரேயர் 3:14 நாங்கள் வாசிக்கிறோம். நாங்க சொல்றோம் சாத்தானுக்குள்ள நான் பங்கு கொள்றேன், கிறிஸ்து வேணாம். இப்ப பாருங்க, ஒட்டுமொத்தமாக வித்தியாசமான ஒரு அழைப்பை நாங்கள் ஏற்று இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் 21:7 ஜெயம் கொன்று விட்டால், இந்த உலக பிரகாரமான சாத்தானுடைய புடியில பொல்லாத உலகத்திலிருந்து நீ ஜெயம் பெற்று விட்டால் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவாய். இந்த பரலோகமே உனக்கு சொந்தமாகிவிடும். இந்த பரலோகத்தின் மனுஷனாக நீ இந்த உலகத்திலே சுற்றி திரிய போகிறாய். அநேகருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை போதிக்கிறவனாக, அநேகருக்காக ஜெபிக்கிறவனாக, அநேகருடைய உள்ளங்களை என்னுடைய பால் திருப்புவனாக உன்னை நான் எடுத்து பாவிக்க விரும்புகிறேன் என்பதாக தேவன் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் எல்லாம் வைத்து எழும்புவீங்க?
எல்லாம் வச்சுட்டு காலையில அப்படியே அம்மா நிறைய பேர் எல்லாம் வச்சுட்டு எழும்புவீங்களா? எழும்புவீங்களா? சொல்லுங்க, எழும்புவீங்களா? தட்டிட்டு திரும்ப தூங்குவீங்களா? எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. நான் 5 மணிக்கு நான் ராத்திரி முழிச்சிருக்கிறேன். எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, ஆன்லைன்ல நிறைய நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கேன். அதை பண்ணினால எனக்கு தூங்கக்குள்ள 1:30 மணி 2 மணி 3 மணி ஆயிடும். காலையில 5 மணிக்கு எல்லாம் வச்சிருவேன். எல்லாம் அடிக்க கிரைக்கிறேன்னு அடிக்கக்குள்ள ஒரு தட்டு, ஒரு தலையில தட்டிட்டு இங்கிட்டு திரும்பி பிலோவை கட்டி பிடிச்சிட்டு நல்லா தூங்குவேன். ஆகவே எல்லாம் வைத்து விட்டு தூங்கி விடும் பழக்கம் எங்களில் அநேகருக்கு உண்டு. என்னங்க, எங்களுக்கு அநேகருக்கு உண்டு. எல்லாம் வைப்பது ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா எங்களுக்கு டைமிங் எங்களுக்கு முக்கியம். ஆகவே அந்த டைமுக்கு நான் எழும்பணும், டைமுக்கு நான் சர்ச்சுக்கு போகணும், டைமுக்கு நான் வேலைக்கு போகணும், டைமுக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும். அதை அந்த நல்ல பழக்கம். ஆனா அதை அணைத்து விட்டு தூங்குவது நல்ல பழக்கமா? அதுல ஏதாவது பிரயோஜனம் உண்டா? சொல்லுங்க பார்ப்போம். விழித்திருக்கிறவங்க சொல்லுங்க. தூங்குறவங்க தூங்குங்க, நோ ப்ராப்ளம். புரட்ட விடாதீங்க, மற்றவன் எழும்பிடுவான். அதனால நீங்க உங்க பார்த்து தூங்குங்க. விழித்திருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, அது நல்ல பழக்கமா அது கெட்ட பழக்கமா? என்ன செல்வியம்மா, என்ன சொன்னீங்க? கெட்ட பழக்கம்னு சொல்லிட்டீங்க. சொல்லிட்டு எல்லாருடைய நாக்க நீட்டி காட்டுறாங்க. பாத்தீங்களா? கெட்ட பழக்கம்னு தெரியுது, என்றாலும் அதுல ஒரு இக்கண்ணா. சரியா? அது நல்ல பழக்கம், நல்ல பழக்கம். ஆனால் அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் எல்லாம் வச்சோம்? அப்ப என்னத்துக்காக நாங்க எல்லாம் வைக்கிறோம்? நாங்க அந்த டைமுக்கு எழும்பணுங்கிறதுக்காக எல்லாம் வச்சோம். ஆனா அதை பாவிக்காவிட்டால் அது கெட்ட பழக்கமாக போயிடும். அதுல அந்த நல்ல பழக்கத்திலே ஒரு பிரயோஜனம் இல்லாம போகும். அதே விதமாகத்தான் நீங்களும் நானும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நல்ல பழக்கங்கள் எங்களிடத்திலே உண்டு. நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க பாருங்க. உங்க முகங்களை பார்த்து இதை விவரி என்று உங்க போதகர் இடம் கொடுத்தா அச்சாவா விவரிப்பேன், அழகா விவரிப்பேன். 3 பாஷையிலையும் சொல்லுவேன். இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லலாம். நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க. ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு நாங்க வந்திருக்கோம். எங்க இடத்துல நல்ல பழக்கங்கள் உண்டு. ஆனா உங்க பழக்கங்கள்ல ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னடா இப்படி சொல்றான் அப்படின்னு பாத்தீங்களா? இந்த எல்லாம் கதை தான். நல்ல பழக்கம் இருக்கு, அதுல பிரயோஜனம் இல்லை. என்ன